நிதியமைச்சருக்கு தகுதியுடையவன் யார்? ஒரு அரசனுக்கு சந்தேகம். நிதியமைச்சராக போடணும், யாரை போடலான்னு 2 பேரை தேர்ந்தெடுத்தான். எல்லா கேள்வியும் கேட்டான், 2 பேரும் சரியாக பதில் சொன்னானுவோம். சரி, இதில் யாரை நிதியமைச்சராக போடுறது? 2 பேரையும் போட முடியாது. அமைச்சரை கூப்பிட்டான். 2 பேரும் எந்த கேள்வி கேட்டாலும் கரெக்டாக சொல்லணும். அதனால் யாரை நிதியமைச்சராக போடுறது எனக்கு சந்தேகமாக இருக்குது, ஐடியா கொடுங்கண்ணா. நீங்கள் என்ன டெஸ்ட் வச்சிங்க? நான் டெஸ்ட் வைக்கிறேன் பாருங்கண்ணா. என்னடா நீ புதுசாக டெஸ்ட் வைக்க போகிற? என்ன டெஸ்ட்டுண்ணா? 2 பையில் முறுக்கு 100 முறுக்கு கொண்டு வாங்கண்ணா. என்னடா முறுக்கு? திங்கிற போட்டியாண்ணா? ஆமாம், வைக்கிறேன் பாருங்கண்ணா. 2 பேரையும் கூப்பிட்டான். இங்கேருந்து 15 கிலோமீட்டர் நடக்கணும். பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது. 100 முறுக்கையும் கையில் தூக்கிட்டு போயிட்டு திருப்பி 100 முறுக்கையும் பத்திரமா கொண்டு வரணும். புரியுங்களா? அப்படி எவன் திங்காமல் கொண்டு வரணும் அவனுக்கு தான் நிதியமைச்சர் போஸ்ட் அப்படின்ட்டான். சரின்ட்டு போனானுங்க 2 பேரும் பைய தூக்கிட்டு. 15 கிலோமீட்டர் போனானுங்க. நல்ல வெயில். ஒருத்தன் பசி தாங்க முடியலை. பார்த்தான், எப்படியும் வேலை கிடைக்க போகிறதில்ல, இதுக்கு எதுக்கு முறுக்கையை நல்லா சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு போகணுன்னு ஒரு 4 முறுக்கை எடுத்து தின்னுவிட்டான். தின்னுவிட்டு தண்ணியையும் குடிச்சு விட்டு போயிட்டான் தூக்கிட்டு. இவன் 2 பேரும் போனானுங்க திருப்பி அரசன்ட்ட. அரசன் பாரு பையை செக் பண்ணோன்னா ஒருத்தன் 96 முறுக்கு இருந்தது. என்னையா பண்ண? பைத்த பசி தாங்க முடியல, சாப்பிட்டேன்ட்டான். இவனை கூப்பிட்டு கேட்டான், நீ என்னடா பண்ண? தண்ணி குடிச்சியா? முறுக்கு தண்ணியா? 100 முறுக்கு எண்ணி பார்த்தானோ 100 முறுக்கு அப்படியே இருக்குது. என்னடா அது அப்படியே இருக்குது, எப்படி பசியை தாங்கினேன் அப்படின்னு. நான் ஒன்றும் தாங்கலை, 100 முறுக்குலையும் ஒவ்வொரு பிரியை எடுத்து தின்னுவிட்டேன். எண்ணிக்கைக்கு 100 முறுக்கு இருக்குது உங்கள்கிட்ட. வரும்போது தண்ணியை குடித்தேன். இது தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. அதனால் நான் 100 முறுக்கையும் கொண்டாந்துட்டேன். அப்படியே அவன் 2 பசியில் 4 முறுக்கை தின்னுவிட்டான். இவனுக்கு பதிலாக நான் 8 முறுக்கை தின்னேன், எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்றா பிச்சு அப்படின்னா. சரி, இவன் தான் கரெக்டான ஆள் நிதியமைச்சர். திருட தெரிஞ்சாலும் தெத்த தெரியணும்னு ஒரு பழமொழி இருக்குது. ஒருத்தனை ஏமாற்ற தெரிஞ்சாலும் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழியும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும், சாமர்த்தியசாலியாக இருக்கணும். அவனை தான் நிதியமைச்சராக போடலாம் அப்படின்னா. அரசன் பார்த்தான், நீ சொல்கிறது கரெக்டான ஐடியா, நீயே நிதியமைச்சராகிடுறான்ட்டான். புரியுங்களா? திருட தெரிஞ்சாலும் தெத்த தெரியணும். 5 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு திருடி மாட்டிக்குவான். ஒருத்தன் 5000 ரூபா திருடுவான், அவன் மாட்ட மாட்டான். 5 ரூபா திருடினவன் மாட்டிக்குவான். புரியுங்களா? அதுக்கு தான் சொல்கிறது. அதே மாதிரி குட்டு போட்டால் மோதிர கையால் குட்டு போடணும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. எல்லார்ட்டையும் வளவலன்னு குட்டு வாங்காத. பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் அவன் மோதிரம் ஓட்டுனாலும் அவன் கையால் குட்டு வாங்கு. எல்லாம் பழமொழிக்கு ஏற்ப நடக்கணும். நன்றி மாணவர்களே.